ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே நல்ல சாஃப்டான டேஸ்டியான இந்த கிறிஸ்மஸ் ப்ளம் கேக்கை நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாகவும் கம்மியான பொருட்களை வச்சு கொஞ்சம் கூட மைதா சேர்க்காம ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை மாவில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கேக்குக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கேரமல் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இது செய்யறது ரொம்ப ஈஸி. ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கேன். அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு நமக்கு டார்க் ப்ரௌன் கலர் வரணும். இந்த சுகர் சிரப் தாங்க நமக்கு ப்ளம் கேக்குக்கு நல்ல ஒரு கலரும் அந்த வாசனையும் கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துடலாம். இப்போ நம்மளோட கேரமல் சிரப் ரெடி. இப்போ நம்ம ரெடி பண்ண கேரமல் சிரப்பை ஒரு பவுலில் மாற்றிட்டு நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேரிச்சம்பழம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் உலர் திராட்சை, 2 டேபிள் ஸ்பூன் டியூட்டி ஃப்ரூட்டி. இது எல்லா கலர்லையும் இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு இன்றைக்கி ரெட்டும் க்ரீனும் கிடைச்சது, நான் அதை சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செரி பழம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியதுங்க. இதை சேர்த்துக்கலாம். இது கூட உங்களுக்கு கிடைச்சதுன்னா கருப்பு திராட்சை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இதை அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம 1/2 கப் அளவு கோதுமை மாவில் இந்த கேக் செய்ய போகிறோம். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு மசாலா டேஸ்ட் இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டையும் 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்துருக்கேன். சுக்குன்னா வேற எதுவும் இல்லைங்க, காய வச்ச இஞ்சி. இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், அப்படி இல்லைன்னா வெண்ணெய். நான் இன்னைக்கு வெண்ணெயை உருக்கி எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இது கூட 1/2 கப்பு பால், ஒரு முட்டையை உடைச்சு ஊற்றிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணுறதுக்குள்ளே கடாயை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக எப்பயும் கேக்கு செய்ய யூஸ் பண்ணுற கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கலாம். இந்த ஸ்டாண்டு இல்லைன்னா வேறு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டு நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே இருக்கும், அதை போட்டுக்கலாம். அப்படி அதுவும் இல்லைன்னா குக்கரில் வரும் இல்லைங்களா, குக்கர் பிளேட்டு, அது கூட போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு இதை ஒரு லிட்டு போட்டு மூடிடலாம். அந்த லில்ல ஏதாவது ஹோல் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கோ இல்லை சில்வர் ஃபாயிலோ வச்சு மூடிடுங்க. இப்போ கடாய் நல்லா சூடாகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம மிக்சியில் இந்த அடிச்சு எடுத்ததும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்சிங் பவுலில் ஒரு ஜலிக்கிற ஜல்லி வச்சுட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு கோதுமாவே சேர்த்துக்கலாம். எப்பயுமே நீங்கள் மாவு அளந்து எடுக்கும்போது ரொம்ப அழுத்தி அழுத்தி எடுக்கக்கூடாது, நார்மலாக எடுத்தாதான் நமக்கு எல்லா அளவும் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா குக்கிங் சோடா ரெண்டுமே ஒன்று தாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம மிக்சியில் அடிச்செடுத்த சர்க்கரை, முட்டை, பால், வெண்ணெய் இதை சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சிருக்க இந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது கூட வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது தேவைப்பட்டா சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்கல, வெண்ணிலா எசன்ஸோட வாசனை பிடிக்காதுன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ வெண்ணிலா எசன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர்லேயும் வரும், ப்ரௌன் கலர்லேயும் வரும். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இது கூட நம்ம பொடியை கட் பண்ணி வச்சிருக்க நட்ஸ் சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. முந்திரி, பாதாம், பிஸ்தா இது 3மே சேர்த்து செய்யலாம். அப்படி பிஸ்தா இல்லை அப்படின்னா வெறும் முந்திரி, பாதாம் மட்டும் கூட நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்துலேயுமே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வர்ற மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கேக் நம்ம கடையில் வாங்கணும்னா ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக கம்மியான பொருட்களை வச்சு இந்த கேக் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி கேக் செய்கிற டின்னை ரெடி பண்ணிவிட்டு அதில் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். பட்டர் பேப்பர் போடலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா வெண்ணெயோ எண்ணெயோ தடவிட்டு கோதுமை மாவை டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பட்டர் ஷீட் போடும்போது நம்மளோட கேக் அடிப்பாகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் கரெக்டான ஒரு கோல்டன் கலரில் வரும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு ஊற்றிடலாம். இப்போ இது இந்த மாதிரி 2 தடவை தட்டும் போது அது உள்ளே இருக்க ஏரெல்லாம் வெளியே வந்துட்டு நமக்கு கேக்கு ஒரே ஈவனாக வெந்து வரும். இப்போ இதுக்கு மேலே நம்ம மீதி வச்சிருக்க அந்த செரி பழமும் இல்லை பாதாம், முந்திரி இதெல்லாம் வைக்கும்போது நம்ம கேக் வெந்து எடுக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே சூடு பண்ணியிருக்க இந்த கடாயில் நம்ம கேக் டின்னை வச்சிடலாம். இப்போ ஒரு லிட்டு போட்டு மூடிட்டு இது வேகிறதுக்கு 45 நிமிஷம் ஆகுங்க. நீங்கள் அதுக்கு நடுவில் திறந்து பார்த்தீங்கன்னா அந்த கேக் மேலே உப்பி வராது, நடுவில் பள்ளமாக ஆயிடும். ஏன்னா அந்த சூடு காற்று இருந்துக்கிட்டே இருந்தால் தான் கரெக்டாக ஈவனாக பொங்கி வரும். நம்ம திறக்கும் போது வெளியில் அந்த சில்லு காற்று பட்டுட்டு தான் கேக்கு அமுங்கின மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 40 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்து இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கோ இல்லை கத்தியை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்ததுன்னா நமக்கு கேக் ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். அப்படி கொஞ்சம் ஒட்டுச்சுன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் விடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ கேக் நல்லா வெந்துடுச்சு. இது வெளியே எடுத்து வச்சு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓரங்களை மட்டும் லைட்டாக கத்தியால் நீக்கி விட்டுட்டு நம்ம அதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, இப்போ நம்மளோட ப்ளம் கேக் பார்க்கவே ரொம்ப சூப்பராக அழகாக வந்திருக்கு. டின்னுலையும் கொஞ்சம் கூட ஒட்டலை. நம்ம இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டதுனால நம்மளோட கேக்கோட அடிப்பாகமும் ரொம்ப தீஞ்சு போகாமல் கரெக்டாக வந்திருக்கு பாருங்க. இந்த கேக்கோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம அதிகமான பொருள் எதுவும் சேர்க்கல. நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் இந்த கேக் நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ இதை நீங்கள் இப்படியே கட் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக பவுடர் பண்ண சர்க்கரையை இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு மேலே தூவி விடும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். பாருங்கள் நம்மளோட ப்ளம் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்கக்கூடிய இந்த ப்ளம் கேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.